நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சு முடிச்சு காலையில் எந்திரிச்சு இப்படி பார்க்கும்போது அப்படி ஒரு ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருக்குங்க. காலையில் எந்திரிச்சு அந்த மரத்தில் ஒவ்வொரு சொட்டாக தண்ணி சொட்டுறதும், இந்த மல்லிகைப்பூ வாசமும் செண்பகப்பூ வாசமும் அவ்வளோ ஒரு ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மார்னிங் தான் இன்றைக்கி எனக்கு. பார்க்கவே எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல. இப்படி எங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்ன சின்ன அழகான விஷயங்களை எப்போவுமே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க. அக்கறைக்கு இக்கரை எப்போவுமே பச்சையாக தான் தெரியும். நமக்கு கண்ணுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்களை அப்போவே அனுபவிச்சு காலங்காத்தால எந்திரிச்சு கண்ணில் பார்த்துக்கிட்டு இருந்தா மட்டும் வயிறு நிறைஞ்சிருமா அப்படின்னு என்னோட ஒரு பக்கம் மூளை மணி அடிச்சு சொல்லும்போது, கண்ணுக்கு முன்னாடியே கரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நீ ஏன் பீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஒரு பக்கம் அடிச்சு விரட்டிட்டேன். காலை சாப்பாட்டுக்கு கரிஞ்சுக்கிட்டு சட்னி ரெடி பண்ணிட வேண்டியதுதான். சில ஊர்களில் இந்த கீரையை மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இதை கரிஞ்சுக்கிட்டின்னு தான் சொல்லுவோம். கரிஞ்சுக்கிட்டி அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா வாய் புண்ணு வயிற்று புண்ணுன்னு எந்த பிரச்சனையும் வராது. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது வாயில் புண்ணு இருந்து வாய் உதடு வரும், நாக்கு ஓரத்துலலாம் புண்ணு இருந்துச்சு அப்படின்னா இந்த கரிஞ்சுக்கிட்டி கீரை கிடச்சிது அப்படின்னா இந்த இலையை நல்லா மென்று அது கொஞ்சம் நேரம் அந்த எச்சிலோடு அந்த சாறை வாய்க்குள்ளே வச்சுருந்துட்டு துப்புனாலும் துப்பிடலாம், இல்லைன்னா முழுங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளில் வந்துட்டு வாய்ப்புண் அதுவாகவே சரியாயிடும். வாய்ப்புண்ணுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் உங்களுக்கே தெரியும்.